இந்த ஆடுகள் தேவனை செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்வதை செவி கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையிலே சில காரியங்களை நான் வசனம் மூலமாக அறிந்து கொண்டேன். சில நேரத்தில் நம்ம செவி கொடுக்குற தாமதிக்கிறோம், அல்லது சில செவி கொடுக்காம இருக்கிறோம், சில செவி கொடுத்து அதை செய்யாமையும் இருக்கிறோம். இந்த ஆடுகள் மேய்ப்பன் சொல்லி செய்யணும், உடனே கேட்கணும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தம் செய்யும், நிறைவேறும். அவர் கரவாரம் போல நடத்த வேணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அதுக்கு செவி கொடுக்கணும். நான் மேலே தான் உட்கார மாட்டேன், நான் மடியில் உட்கார மாட்டேன், ஆட்டை மடியில் உட்காரப்பார். நான் மடியில் உட்கார மாட்டேன், நான் நடந்தான் வரேன் அப்படின்னா செவி கொடுக்க மாட்டாத ஆடுன்னு இருக்கும். அப்புறம் 2 போடு போடுவார். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போகுதுங்களா ஆடு. அப்படி தான் ஏன் கதை அப்படி தான் சொன்னால் கேட்கறது கிடையாது. 2 போடுன்னு சரியான மனதாக போட்டுருவேன். அவ்வளோதான். இது அன்றைக்கே போட்டுக்கலாம்ல. வியாழக்கிழமை ஒரு ஆசிரியத்தை பெறதுக்காக நீங்கள் ஒரு அடி வாங்கினீங்கன்னா திங்கக்கிழமை சொல்லியிருப்பாரு, நம்ம கேட்க மாட்டோம். வேளாண்மை அடி வாங்கினதுக்கப்புறம் நம்ம திங்கக்கிழமை போட்டிருந்தா அந்த அடி மிச்சமாக இருக்கும்ல. இது என்ன போல செல்ல ஆடுகள் அப்படி தான் நடக்கும். எப்படின்னா